தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். திருச்சிலுவை பாதை, பாடுகளின் பாதை. இயேசுவின் பாடுகளோடு 14 நிலைகள், மனித சமுதாயத்தின் அவல நிலைகள் இப்போது பயணமாகின்றன. சிலுவை பாதை, சிலுவை பாதைகள் காட்டிடும் சிலுவை, சிலுவை பாதை, சிலுவை நல்வாழ்வை காட்டிடும் சிலுவை. துன்பங்களை துயரங்களை என் இயேசுவே நீ எனக்காக தாங்கிட வந்தீர். துன்பங்களை துயரங்களை என் இயேசுவே நீ எனக்காக தாங்கிட வந்தீர். பாதை சிலுவை பாதை, பாதை அன்பின் பாதை, பாதை இயேசுவின் பாதை, பாதை கல்வாரி பாதை. முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, திருச்சிலுவை பாதை வாழ்வின் பாதை, மீட்பின் பாதை, அன்பின் பாதை, இரக்கத்தின் பாதை. பாடுகளின் 14 நிலைகளை நமது சமுதாயத்தில் இப்போது நடக்கின்ற அவல நிலைகளோடு தியானிக்க இருக்கின்றோம். இறை அன்பினை உணர்ந்து இயேசுவின் பாதச்சுவடுகளில் நாம் வாழ வளர உங்கள் அலைபேசியை குழந்தைகளிடம் கொடுக்காமல் அதை அணைத்துவிட்டு பேச்சிற்கும் பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் இந்த திருச்சிலுவை பாதையில் பக்தியாக பங்கெடுப்போம். திருச்சிலுவை பாதையின் மேன்மையை உணர்ந்தவர்களாக, தகுதியுள்ளவர்களாக இந்த அர்த்தமுள்ள திருச்சிலுவை பாதை பயணத்தை தொடர்ந்திடுவோம். ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். எனவே குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகின்றேன். உமது அருட்துணையால் இனிமேல் நான் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். முதல் நிலை. தீர்ப்பிடவே இழுத்துச் சென்றோம், தீர்ப்புக்குள்ளானோ பாவம் செய்தோ. தீர்ப்பிடவே இழுத்துச் சென்றோம், தீர்ப்புக்குள்ளானோ பாவம் செய்தோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைமகன் இயேசுவுக்கு மரணம்தான் தீர்ப்பாக மாறுகின்றது. இறை வார்த்தை. பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 1வது வார்த்தை. சிந்தனை. என் சகோதரனே, என் சகோதரியே, நீ உன் சொந்த சகோதரனை சகோதரியை அன்பு செய்கின்றாயா? நீ அவரோடு சமாதானமாக வாழ்கின்றாயா? நீ அவரோடு மனத்தாங்கல் ஏற்பட்டு பேசாமல் இருக்கின்றாயா? ஏதோ ஒரு காரணத்தினால்
ஏதோ ஒரு குழப்பத்தினால் நீ அவரோடு பேசாமல் இருக்கலாம். அவர் வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை வெளியூரில் இருக்கலாம், உன் சொந்த ஊரிலேயே இருக்கலாம். உன் உடன்பிறப்புகளை விட நீ மற்றவரோடு சந்தோஷமாக பேசுகின்றாய். ஆனால் அது உனக்கு முழுமையான சந்தோஷத்தை தர முடியாது. நீ அவரை மன்னித்து அவரோடு சமாதானம் ஏற்படுத்தி கொண்டால்தான் அது உனக்கு முழுமையான சந்தோஷம். அதுதான் உனக்கு நிறைவாழ்வு, நிலைவாழ்வு. நீ எப்போதெல்லாம் உன் சகோதர சகோதரிகளை குறை கூறி அவமானப்படுத்தி தீர்ப்பிடுகின்றாயோ, நீ என்னையும் தீர்ப்பிடுகின்றாய். மனம் மாறு, மகிழ்ச்சியாய் வாழு. ஜெபம். இறைவா, என் சகோதர சகோதரிகளை எப்போதும் நான் நேசிக்க நல்வுள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இரண்டாம் நிலை. சுமத்திடவே சிலுவையினை சுமந்து நின்றோ எம் பாவங்களை. சுமத்திடவே சிலுவையினை சுமந்து நின்றோ எம் பாவங்களை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகின்றது. இறைவார்த்தை. அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிந்தனை. என் மணவாளனே, நீ உன் மனைவியை நேசியாமல் தினமும் அவரை குறை கூறிக்கொண்டு உன் வாழ்நாட்களை குறைத்துக் கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு உண்மையாய் இருப்பேன் என்று உன்னுடைய திருமணத்தில் நீ உன் மனைவிக்கு கூறியதையும் நீ அவரில் சரிபாதி என்பதையும் மறந்துவிட்டாயா? நீ செய்யும் தவறுகளை பார்க்கும் உன்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு உன்னை போலத்தான் மாறுவார்கள் என்பதை மறவாதே. என் மனவாட்டியே, நீ உன் கணவனை நேசியாமல் தினமும் அவரை குறை கூறிக்கொண்டு உன் வாழ்நாட்களை குறைத்துக் கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு உண்மையாய் இருப்பேன் என்று உன்னுடைய திருமணத்தில் நீ உன் கணவனுக்கு கூறியதையும் நீ அவரில் சரிபாதி என்பதையும் மறந்து விட்டாயா? நீ செய்யும் தவறுகளை பார்க்கும் உன்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு உன்னை போலத்தான் மாறுவார்கள் என்பதை மறவாதே. ஒருவேளை உன் அப்பா வேலையில் கிடைத்த முழு சம்பளத்தை வங்கி கணக்கில் சேமித்து வைக்காமல் அந்த பணத்தை ஒவ்வொரு நாளும் குடித்தே செலவழித்துவிட்டு உன் அம்மாவை கொடுமைப்படுத்தியதை நீ பார்த்திருக்கலாம். அவர் வாங்கிய சம்பளத்தை ஒரு நாளும் தன் வங்கி கணக்கில் சேர்த்து வைக்கவில்லை. அதனால் உன் அம்மா கந்து வட்டிக்கு பணத்தை வாங்குவதும் வாங்கிய பணத்தை உன் அப்பா குடிப்பதற்கே செலவழித்ததால் அவர்களால் கந்து வட்டிக்கு பணம் வாங்குவதை நிறுத்த முடியவில்லை, வாழ்வில் முன்னேறவில்லை. அதனால் என் மகளே, என் மகனே, உன் பெற்றோரைப் போலவே நீ உன் மனைவியை கொடுமைப்படுத்தாதே. நீ உன் கணவரை சந்தேகப்படாதே. மனம் மாறிடு, நீ நலம் காண்பாய். என் திருக்குடும்பமே, நீ ஒரு குடும்பத்தில் கணவராகவோ மனைவியாகவோ இருந்து கொண்டு மற்ற குடும்பத்தை இரண்டாக பிரிப்பதற்கு நீங்கள் காரணமாக வேண்டாம். மற்றவரின் மனைவியை அனுபவிக்க
மற்றவரின் கணவனை அடைய நீங்கள் எப்போதும் நினைக்க வேண்டாம். நீங்கள் செய்யும் பாவங்கள் உங்கள் பிள்ளைகளை தாக்கும் என்பதை மறவாதீர்கள். நீங்கள் ஒரு குடும்பத்தை இரண்டாக பிரிக்கும் போது நீங்கள் என் சிலுவையின் மேல் இன்னும் அதிக சுமைகளை சுமத்துகின்றீர்கள். நான் பட்ட பாடுகளுக்கு பலன் இதுதானா? ஜெபம். இறைவா, என் குடும்பத்தை நான் இன்னும் நேசிக்க நல் உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் நிலை. விழுந்திடவே முதல் முறையாய் எழ முடியவில்லை எம் பாவத்தினார். விழுந்திடவே முதல் முறையாய் எழ முடியவில்லை எம் பாவத்தினார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறையாக தரையில் விழுகின்றார். இறைவார்த்தை. நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 8வது வார்த்தை. சிந்தனை. என் பணியாளரே, நீ வேலை செய்யும் இடத்தில், நீ வேலை செய்யும் அலுவலகத்தில், நீ வேலை செய்யும் நிறுவனத்தில் இருக்கும் உன் எஜமானர்கள், தலைவர்கள், தலைவிகள் உன்னை ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் உன்மேல் கோபப்பட்டு பேசியிருக்கலாம். நீ அதை பற்றி கவலைப்படாதே. நீ இருக்கும் இடத்திலேயே தொடர்ந்து பணியாற்று, பொறுமையுடன் பணியாற்று. நான் உன்னோடு இருக்கின்றேன். ஒரு நாளில் நீ இப்போது வேலை செய்யும் இடத்திலேயே நீ ஒரு தலைவனாக, தலைவியாக உயர்ந்து வருவாய். அப்படி முன்னேறி வரும்போது இப்போது உனக்கு இருக்கும் கசப்பான அனுபவங்கள் அப்போது உனக்கு இனிமையாக தோன்றும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் என்னிடத்தில்தான் வருவார்கள். நான் அவர்களை பார்த்துக் கொள்கின்றேன். நீ எந்த தவறான முடிவையும் எடுத்து விடாதே. இதோ நான் உனக்காகவே முதல் முறை தரையில் விழுகின்றேன். எழுந்து நட, நீ முன்னோக்கி நட. ஜெபம். இறைவா, நான் செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் உற்சாகத்தோடு செய்திட நல் உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நான்காம் நிலை. சந்தித்திடவேவும் தாயாரை அவர் மனம் உடைந்தார் எம் கல் மனத்தார். சந்தித்திடவேவும் தாயாரை அவர் மனம் உடைந்தார் எம் கல் மனத்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் அன்பு தாயாரை சந்திக்கின்றார். இறைவார்த்தை. உன் தாயை மதித்து நட. அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே. அவளுக்கு விருப்பமானதை செய். எவ்வகையிலும் அவளது மனதை புண்படுத்தாதே. தோபீத்து புத்தகம்
4வது அதிகாரம் 3வது வார்த்தை. சிந்தனை. என் உடன்பிறப்பே, உன்னை கருவறையில் சுமந்தவர் உன் தாய். உன்னை கண்மணியாக தன் தோளின் மேல் வளர்த்தவர் உன் தந்தை. இவர்கள் இருவரும் உன் அருகிலேயே இருக்கும்போது அவர்களுடைய அருமை உனக்கு புரியாது. நீ அவர்களை மதிப்பதில்லை. அவர்கள் தொலைவில் இருக்கும்போதோ நீ அவர்களை புகழ்ந்து பேசுவது என்ன நியாயம்? நீ சிறு வயதில் உன் பெற்றோர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உன் தாயும் தந்தையும் உன்னை பார்த்து மலைத்து போனார்கள். உன் கேள்விகளுக்கு பதிலும் சொன்னார்கள். ஆனால் இந்த வயதான காலத்தில் உன் தாயும் தந்தையும் வாயை திறந்து ஏதாவது கேட்டாலே, இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களை முதியோர் இல்லத்தில் விட்டுருவேன் என்று சொல்லி நீ உன் பெற்றோருக்கு செய்யும் அவமரியாதைகளை உன் சொந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வரும் காலத்தில் உன் பிள்ளைகளும் உன் முதிர்ந்த வயதில் நீ உன் பெற்றோருக்கு செய்ததைப் போலவே உனக்கும் செய்வார்கள். உன் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவர்களோடு சந்தோஷமாக உன் வாழ்வை கொண்டாடு. மனம் மாறு. அவர்கள் மரித்து போனால் அவர்களுக்காக திருப்பலியில் மன்றாடு. நீ இப்படி வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை சந்தித்து ஆசீர்வதிப்பேன். ஜெபம். இறைவா, நான் என் பெற்றோரை தினமும் நேசித்திட நல் உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஐந்தாம் நிலை. உதவிடவே சீமோனே, அவர் முன்வரவே நாங்கள் முன்னேற. உதவிடவே சீமோனே, அவர் முன்வரவே நாங்கள் முன்னேற. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கின்றார். இறைவார்த்தை. ஒருவர் மற்றவர்களுடைய சுமைகளையும் தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 2வது வார்த்தை. சிந்தனை. இறை சமூகமே, இன்றைய உலகில் காதல் என்ற பெயரில் காமத்தால் ஏமாந்து போய் அவர் கருவில் உருவான குழந்தைகளை குப்பை தொட்டியிலோ அல்லது அநாத இல்லத்திற்கு முன்பாகவோ விட்டுவிட்டு தலைமறைவாக சென்று விடுகின்றார்கள். இப்படி குப்பை தொட்டியிலிருந்து வளர்க்கப்படும் குழந்தைகள் பெற்றோர்களின் பராமரிப்பு இல்லாததால் தீய சக்திகளாக மாறுகின்ற அவல நிலையை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எனவே பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களையும் கல்லூரிக்கு செல்லும் வாலிபர்களையும் நான் எச்சரிக்கின்றேன். கண்மணிகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அலைபேசி என்பது உங்கள் உலகம் அல்ல. அந்த அலைபேசியை நல்ல உண்மையான காரணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். உங்கள் நலமான வாழ்வுதான் உங்கள் பெற்றோருக்கு வளமான வாழ்வு. பெற்றோர்களிலிருந்தும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் அனாதை பிள்ளைகள் போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். எப்போதெல்லாம் அனாதை பிள்ளைகளுக்கு உதவி தேடி வருவோருக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்களோ, உதவியின்றி தவிப்போருக்கு நீங்கள் சகாயம் செய்கின்றீர்களோ, அப்போது சீமோனைப் போல எனக்கும் உதவி செய்கிறீர்கள்.
ஜெபம். இறைவா, உலகில் பிறந்து உதவியின்றி தவிக்கும் அனைவருக்கும் நான் உதவிட நல்வுள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆறாம் நிலை. துடைத்திடவேவும் திருமுகத்தை எங்கள் துன்பங்களை நீர் துடைத்தருளும். துடைத்திடவேவும் திருமுகத்தை எங்கள் துன்பங்களை நீர் துடைத்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றார். இறை வார்த்தை. திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வுதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 7வது வார்த்தை. சிந்தனை. என் மருத்துவரே, நீ படித்தும் வேலை இல்லாமல் இருக்கின்றாயா? உனக்கு வேலை கிடைத்தும் திருமணம் ஆகவில்லை என்று நினைக்கின்றாயா? அப்படி திருமணம் ஆகியிருந்தும் குழந்தை இல்லையே என்று கலங்குகின்றாயா? உன்னை பார்த்து வேலை இல்லாதவன், திருமணம் ஆகாதவ, குழந்தை இல்லாதவ என்ன தப்பு செய்தாலோ குழந்தை இன்னும் பிறக்கல என்று பட்ட பெயர்களை உனக்கு சூட்டுவார்கள். அதற்காக நீ கவலைப்படாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் குடும்பத்திலும் பிள்ளைகள் உண்டு. நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீ அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, எனக்கு நடந்ததைப் போல அவர்களுக்கு நடக்கக்கூடாது என்று அவர்களுக்காக ஜெபி. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ எடுக்கும் முயற்சியில் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் படிப்பு, உன் வேலை, உன் திருமணம், நான் உனக்கு கொடுக்க போகும் குழந்தை, இவை அனைத்திலும் நான் உன்னோடு பயணிக்கின்றேன். நீ என்றும் பசுமையாய் வாழ்ந்திடுவாய். பருவ காலத்தில் நீ கனி தருவாய். நீ இவை அனைத்திலும் வெற்றி காணும் போது நீதான் என் காயங்களுக்கு மருந்து போடுகின்றாய். நீதான் என் முகத்தை துடைக்கின்றாய். ஜெபம். இறைவா, நான் என் அயலாரை நலமாக்கிட நல்வுள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஏழாம் நிலை. விழுந்திடவே இருமுறையாய் எழ முடியவில்லை எம்பாரத்தினால். விழுந்திடவே இருமுறையாய் எழ முடியவில்லை எம்பாரத்தினால். கல்வாரி அன்பனே இறைவா, உம் பாதைகளை உம் பாடுகளை நாங்கள் தியானிக்கின்றோம், உம்மை நேசிக்கின்றோம். கல்வாரி அன்பனே இறைவா,
உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகின்றார். இறைவார்த்தை: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 24வது வார்த்தை. சிந்தனை: என் தாய்மாரே, உன் நடத்தை சரியில்லை என்று தகாத வார்த்தைகளை கூறி நீ இந்த வீட்டிற்கு என்ன கொண்டு வந்தாய்? நீ வரதட்சணை கொண்டு வராமல் வீட்டிற்குள் காலடி வைக்காதே என்று உன் மருமகளை திட்டிக் கொண்டிருக்கும் மாமியாரே, ஒரு காலத்தில் நீ இந்த குடும்பத்திற்கு மருமகளாகத்தான் வலது காலடி வைத்து உள்ளே வந்தாய். ஆனால் இப்போது உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மருமகளிடம் நீ சரியில்லை, என் மகன் சரியில்லை என்று தினமும் சண்டை போடுகின்றாயே, இது என்ன நியாயம்? மருமகளே, நீயும் ஒரு குடும்பத்தில் இருந்துதான் உன் மாமியார் வீட்டிற்கு வந்தாய். பிறகு எதற்கு தனி குடித்தனம் வேண்டும் என்று உன் கணவனிடத்தில் கேட்கின்றாய்? நீ அவர்களோடு சமாதானமாக இருந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நீ நினைப்பதையும் எதிர்பார்ப்பதையும் விட உன் வழியாக உன் குடும்பத்தை நான் உயர்த்துவேன். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து வாழ்ந்தால்தான் நான் உனக்காக 2ஆம் முறை தரையில் வீழ்ந்தது அர்த்தமாகும். மனம் மாறிடு, உன் வீட்டினை நறுமணமாக்கிடு. ஜெபம்: இறைவா, என் குடும்பத்தை புரிந்து கொள்ளும் நல்மனதை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எட்டாம் நிலை. அன்று ஆறுதல் தந்தீரே பெண்களுக்கு, இன்று ஆறுதல் சொல்லுமே எங்களுக்கு. அன்று ஆறுதல் தந்தீரே பெண்களுக்கு, இன்று ஆறுதல் சொல்லுமே எங்களுக்கு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இறைவார்த்தை: எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 26வது வார்த்தை. சிந்தனை: என் மகளிரே, இந்த ஊரில் வாழும் குடும்ப பெண்களே, நீங்கள் என்னிடம் எடுத்துச் சொல்லும் உங்கள் வாழ்வில் நடக்கும் சமூக அவலங்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். பள்ளிக்கு செல்லும் மாணவ சிறுமியருக்கு நிகழும் பாலியல் தொல்லைகள், வாலிப பெண்களுக்கு நிகழும் பாலியல் பலாத்காரங்கள், கணவனை இழந்து தவிக்கும் பெண்களுக்கு வந்திடும் மிரட்டல்கள், வாலிபர்கள் குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி உலக சிற்றின்பங்களில் ஈடுபட்டு வலைதளம் வழியாக சூதாட்ட விளையாட்டுகளில் சேர்ந்து உங்கள் வங்கி கணக்கிலிருந்து உள்ள பணத்தை உங்களுக்கே தெரியாமல் செலவு செய்கின்றார்கள். இந்த விளையாட்டில் வெற்றி பெற்றால் பரவாயில்லை,
இல்லை என்றால் பணத்திற்காக உங்கள் வீட்டில் உள்ளவர்களை கொலை செய்யவும் துணிகின்றார்கள். தற்கொலை செய்து கொள்ளவும் துணிகின்றார்கள். உங்கள் பிள்ளைகள் பயன்படுத்தும் அலைபேசியின் ரகசிய எண், பாஸ்வேர்டு பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் மகளை ஆலயத்திற்கு அனுப்புகின்ற போது அவள் தலையின் மேல் முக்காடு அணிந்திருப்பது மிகவும் அவசியம். முக்காடு அணிவது என்பது தோளின் மேல் அணிவது அல்ல, மாறாக அவர் தலையை மறைப்பதற்காக என்பதை உணர்ந்து முக்காடு அணிய சொல்லுங்கள். இதனால் நிறைய சமூக அவலங்கள் உங்கள் குடும்பத்தை நோக்கி வராது. என்னிடம் உதவி கேட்பது, ஆறுதல் கேட்பது மகளிராகிய நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு பின்வரிசையில் நிற்பவர்கள் உங்கள் கணவர்களும் தான். நீங்கள் உங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் மன்னியுங்கள். அவர்கள் என்னிடம் மனம் திரும்பி வருவார்கள். பெண்களின் ஜெபத்திற்கு ஆற்றல் உண்டு. ஜெபம். இறைவா, என் சமுதாயத்தை நேசித்திட நல் உள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஒன்பதாம் நிலை. விழுந்திடவே மும்முறையாய் எழ முடியவில்லை எம் கோபத்தினால். விழுந்திடவே மும்முறையாய் எழ முடியவில்லை எம் கோபத்தினால். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகின்றார். இறைவார்த்தை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். எசையா புத்தகம் 53வது அதிகாரம் 3வது வார்த்தை. சிந்தனை. என் வணிகரே, இன்றைய உலகில் நாம் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், எந்த ஒரு பொருளை விற்பனை செய்தாலும் கலப்படம் செய்துதான் விற்கின்றார்கள். இதனால் பலர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். சிலர் இறந்தும் போகின்றார்கள். என் வணிகரே, நீ வியாபாரம் செய்வதற்கு முன்பு கலப்படமில்லாத இயற்கையான நல்ல தரமான பொருட்களா என்று பரிசோதித்த பிறகுதான் நீ அவற்றை விற்பனை செய்ய வேண்டும். அது எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, நான் உங்களை கண்காணிக்கின்றேன். அப்படி இல்லை என்றால் அது இப்போது உனக்கு தெரியாது, அதன் விளைவு இப்போது உனக்கு புரியாது. உனது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் தண்டிக்கும் போதுதான் உனக்கு புரியும். நீ மனம் மாறு, வளம் காணுவாய். அப்போதுதான் நான் 3ஆம் முறையாக தரையில் விழுவது அர்த்தமுள்ளதாகும். ஜெபம். இறைவா, இந்த உலகில் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்ற நல் உள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பத்தாம் நிலை. களைந்திடவே உம்மாடைகளை
உன் வேடி வேடத்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். இறைவார்த்தை. அவருடைய ஆடைகளை களைந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 28வது வார்த்தை. சிந்தனை. என் சாயலானவனே, என் சாயலானவளே, நான் எப்போதும் உங்களை நேசிக்கின்றேன். என் குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை, அதற்காகத்தான் விபச்சாரம் செய்கின்றேன் என்று நீ நியாயம் பேசலாம். ஆனால் இந்த விபச்சாரம் உன் உடலை மட்டுமல்ல, உன் ஆன்மாவையும் அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறவாதே. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். ஆடையில்லாத வாழ்வை கொண்டிருப்பதுதான் விபச்சாரம் என்பதை நீ உணர்ந்திரு. இந்த விபச்சாரத்தை சிலர் அங்கீகரித்திருக்கலாம். நான் எச்சரிப்பது பெண்களாகிய உங்களை மட்டுமல்ல, தன்னடக்கமில்லாத ஆண்களையும் தான். என்னுடைய ஆடைகளை களைந்ததற்கு காரணம் நீ இந்த பாவத்தில் வாழக்கூடாது என்பதற்காகத்தான். மனம் மாறிடு. மகதலா மரியாவை போல உன் வாழ்வை நறுமணமாக்கிடு. ஜெபம். இறைவா, உடல் உறவுகளை தேடுபவர்களை விட ஆன்மீக உறவுகளை தேடும் மகனாக மகளாக நான் உமது ஆலயமாக மாறிட நல்லுள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 11ஆம் நிலை. அறைந்திடவே உம்மை சிலுவையிலே எம்மை மறைத்திடுமே உம் காயங்களால். அறைந்திடவே உம்மை சிலுவையிலே எம்மை மறைத்திடுமே உம் காயங்களால். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். இறைவார்த்தை. சிலுவை சுமந்து வந்த இயேசு மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் இயேசுவின் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளை அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 33வது வார்த்தை. சிந்தனை. என் மந்தையே, என் பணியை செய்யும் அருட்தந்தையர்கள் அருட்கண்ணியர்களை பற்றி நீ இல்லாதது பொல்லாதவைகளை பேசும்போது நான் உங்களை எச்சரிக்கின்றேன். உங்கள் வீட்டிலிருந்து ஒருவர் அல்லது இருவர் ஒரு துறவியாகவோ அருட்பணியாளராகவோ இருந்தால் நீங்கள் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக பேசுவீர்களா? சிந்திப்போம். எப்போதெல்லாம் நீங்கள் என் ஊழியர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் இப்போதும் என்னை சிலுவையில் தான் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல கள்வனை போல் மனம் மாறிடு. அருட்பணியாளர்கள் வழியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஜெபம். இறைவா, உம் பணியாளரை என்றும் மதித்திட நல்லுள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள்
இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 12ஆம் நிலை. இறந்திடவே நீர் சிலுவையிலே எம் துன்பங்களை நீர் மாற்றிடவே, இறந்திடவே நீர் சிலுவையிலே எம் துன்பங்களை நீர் மாற்றிடவே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். இறைவார்த்தை: தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது வார்த்தை. சிந்தனை: என் நல்ல ஆயனே, சாலைகளில் நெடுஞ்சாலைகளில் விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மனிதர்களை நீ பார்த்துவிட்டு அவருக்கு எந்த விதமான முதல் உதவி செய்யாமல் எனக்கு எதுக்கு வம்பு என்று சொல்லிக்கொண்டு உன் பயணத்தை நீ தொடர்வதற்கு முன்பு அலைபேசியை கையில் எடுத்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மனிதர் எப்படி இறக்கின்றார் என்று நேரலை காணொளி எடுத்து புகைப்படங்களும் எடுத்து அவைகளை சமூக வலைதளத்தில் வெளியிடுவது, நான் செய்ய வேண்டியதை உலகிற்கு தெரிவித்து விட்டேன் என்று சொல்லி சந்தோஷப்படுவது என்ன உன் மனிதநேயம்? அடிபட்டு கிடக்கிறவனும் என் சாயல்தானே. ஆலய வழிபாட்டில் உன் அலைபேசியை பயன்படுத்தாதே. நீ எப்போதெல்லாம் வழி பயணத்தில் தவிப்போருக்கு உதவி செய்கின்றாயோ அப்போது நீ எனக்கும் செய்கின்றாய். அப்போது நான் உனக்காகவே வாழ்கின்றேன் என்பதை நீ உணர்ந்திடுவாய். ஜெபம்: இறைவா, நான் பிறரை என்றும் வாழ வைத்திட நல்வுள்ளம் தாரும். ஆமென். நான் மறுதலித்தேன், சிலுவையை சுமத்தி இழுத்து சென்றேன், சிலுவையில் அறைந்து பாவம் செய்தேன், என் வாழ்வினையே தொலைத்து விட்டேன். ஏற்றிடுமே என் வாழ்வினையே, மாற்றிடுமே என் பாதைகளை, ஆற்றிடுமே என் காயங்களை, தேற்றிடுமே என் மனதினையே. பாதை சிலுவை பாதை, பாதையே அன்பின் பாதை, பாதை இயேசுவின் பாதை, பாதையே கல்வாரி பாதை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதிமூன்றாம் நிலை. சாய்ந்திடவே அன்னை மடியினிலே பாவ சாயல்களை நீர் அகற்றிடுமே. சாய்ந்திடவே அன்னை மடியினிலே பாவ சாயல்களை நீர் அகற்றிடுமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம்.
உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகின்றார்கள். இறைவார்த்தை: இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது வார்த்தை. சிந்தனை: என் மகனே, என் மகளே, முதலில் என்னை தன் கருவில் தாங்கி பெற்றெடுத்த என் தாய் மரியின் மடியில் நான் உயிரற்ற நிலையில் கிடக்கின்றேன். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்ற என் தாயின் முகத்தை, வியாகுலத்தை பார்க்கின்ற போது என் தாயின் அன்புக்கு நான் இப்போது அடிமையாகிவிட்டேன் என தோன்றுகின்றது. இரண்டாவதாக, என்னை தன் தோளின் மீது சுமந்து வளர்த்து எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தவர் என் வளர்ப்பு தந்தை புனித சூசையப்பர். இன்றைய காலகட்டத்தில் வளர்ப்பு பெற்றோர்கள் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு புறம்பே தள்ளப்படுகின்றார்கள். எனவே பிள்ளைகளே, புனித சூசையப்பரை போல் இருக்கும் உங்களது வளர்ப்பு தாய் தந்தையர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். வளரும் பிள்ளைகளாகிய உங்களை வளர்த்தது ஒருவேளை உன் தாய் வழி உறவுகளாக இருக்கலாம், உன் தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம், இல்லை ஒரு அருட்தந்தையாகவோ இருக்கலாம், இல்லை ஒரு அருட்சகோதரியாகவும் இருக்கலாம், அத்தை மாமன் வழி உறவுகளாக இருக்கலாம். பிள்ளைகளே, அவர்களின் முதிர்ந்த வயதில் வரும் காலத்தில் நீ அவர்களை கைவிடாதே, அவர்களை அலையவிடாதே. உனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றி உள்ளவனாயிரு. ஜெபம். இறைவா, என் உறவினர்களை நான் எப்போதும் நேசித்திட நல்வுள்ளம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதினான்காம் நிலை. செய்திடவே உம்முடல் அடக்கம் எங்கள் பாவங்களை அடக்கம் செய்தோ. செய்திடவே உம்முடல் அடக்கம் எங்கள் பாவங்களை அடக்கம் செய்தோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றார்கள். இறைவார்த்தை: அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாது இருந்தார். எசையா புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வார்த்தை. சிந்தனை: என் உயிரே, என் உறவே. ஆந்திரா மாநிலத்தில் ஏலூரு என்று சொல்லக்கூடிய நகரில் வேலையிலிருந்து வந்த தந்தை தன் மகனை கண்டிக்கிறேன் என்ற பெயரில் கோபத்தோடு ஓங்கி அவனுடைய கன்னத்தில் அறைந்தார். அவனை கன்னத்தில் அறைந்த இடத்திலேயே அவன் கீழே விழுந்து இறந்து போனான். அன்பார்ந்தவர்களே, கோபத்தினால் வந்த விளைவை பாருங்கள். நீங்கள் என் உடலை அடக்கம் செய்ய தேவையில்லை, ஆனால் என் சாயலானவன் மேல் கை வைப்பதற்கு
உங்களுக்கு அனுமதி இல்லை. மாறாக உங்கள் கோபத்தை, பொறாமையை, சுயநலத்தை, ஊனியல்புகளை, பாவங்களை நீங்கள் இன்றே அடக்கம் செய்யுங்கள். நான் உங்களை நிலைவாழ்வு காண செய்வேன். ஜெபம். இறைவா, நான் புனிதனாகிட நல்வுள்ளம் தாரும். ஆமேன். காயங்களை நினைக்கையிலே என்னுடல் நலமாகும். ஏற்றிடுமே என் வாழ்வினையே, மாற்றிடுமே என் பாதைகளை, ஆற்றிடுமே என் காயங்களை, தேற்றிடுமே என் மனதினையே. பாதை சிலுவை பாதை, பாதை அன்பின் பாதை, பாதை இயேசுவின் பாதை, பாதை கல்வாரி பாதை. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு மக்கள் அனைவரின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.